அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆரஞ்சு மரம் இந்த வருஷம் ஃபுல்லாக காய்ச்சிருக்குது. பாதி பழத்தெல்லாம் எடுத்து விதை போட்டாச்சுங்க. இந்த வீடியோ எதுக்குன்னா, இது ஆரம்பத்தில் சின்ன காயாக பிடிச்சது, புளிப்பு இருந்ததுங்க. இப்போ காய் கொஞ்சம் பெருசாக இருக்குது, புளிப்பு கம்மியாக இருக்குது. நிறைய பக்கம் நம்ம இந்த கமலா ஆரஞ்சு கொடுத்து இது ஹில்ஸில் மட்டும் பெருசாக காய்க்குது, கீழே சின்னதாக காய்க்குது, புளிப்பு அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி தான் இருந்ததுங்க. ஆனால் கரும்புத்தும்பட்டியில் ஒரு செடி இருந்தது, ஆரம்பத்தில் இதே மாதிரி புளிப்பாக இருந்தது. போக போக இனிப்பாயிடுதுங்க. நல்லாவே இனிச்சுது. அது நம்ம பழைய உணவுக்காடு சேனல்ல கூட அந்த வீடியோ போட்டிருப்போம், அந்த பழத்தை. அதே மாதிரி இது ஒரு 2-3 வருஷத்துல பெருசாயிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வருஷம் இருந்ததுக்கு இந்த வருஷம் காய் கொஞ்சம் பெருசா வந்துருச்சுங்க. காய் பெருசா வந்திருக்குது. அதனால ஒரு 2 வருஷம் விட்டுருவோம். அப்புறம் புளிப்பாவே இருந்தாலும் ஜூஸ் போடுறதுக்கு அருமையா இருக்குதுங்க. இந்த மனம், இந்த சுவை எல்லாமே அருமையாக இருக்குது. அதனால் இந்த மரம் வந்திருந்தா காய்ச்சிருக்கு, புளிக்கிறது நினச்சி வெட்டிடாதீங்க. சிட்ரஸ்லேயே எந்த நோயுமே வராத மரம் ஆரஞ்சு. எந்த பிரச்சனையும் இல்லை, நட்டுவிட்டா அது வாட்டு காய்க்குங்க. இதுக்கு தண்ணியும் கூட போடுறதில்ல, அதான் காய் பிடிச்சிக்குதுங்க. இந்த கண்ணுக்கெல்லாம் ஆடி மாதம் கிடைக்கி. இந்த வருஷம் காய் கொஞ்சம் உருப்படியாக இருக்குது, புளிப்பு கம்மியாக இருக்குது. இன்னொரு 2-3 வருஷத்துல இனிப்பாயிரும். அப்பவும் இந்த வீடியோவை அப்டேட் பண்ணுறேன். ஆரஞ்சு மரம் வச்சுக்குங்க. ஏன்னா இந்த ஆரஞ்சு, கமலா ஆரஞ்சுமே கொழுமிச்சியும் சிட்ரஸ்லேயே அதிக மருத்துவ குணம் கொண்ட பழங்கள். நம்ம வீட்டில் இருந்துட்டு எடுத்து போட்டுக்கலாம்ல. மற்றபடி கொடையாரஞ்சு, கமலா ஆரஞ்சு அதுகளுக்குமே அதிகமாக உரங்கள் மருந்தெல்லாம் அடிக்கிறது இல்லை. அங்கேயுமே சும்மா தான் காய் பிடிக்குது, அப்படியே பொறிச்சு தான் கொண்டு வருது. அதனால நீங்கள் ஆரஞ்சு பழம் நிறைய சாப்பிடுங்க. உங்கள் உடம்புக்கு ஒத்து வந்தால் சாப்பிடுங்க. நம்ம வீடியோகிராஃபர் பாலுக்கு ஆரஞ்சு பழமெல்லாம் ஒத்து வராது. என்ன வருது, கவ உடம்பு குளிர்ச்சிங்க. நம்மளுக்கு சூடான உடம்பு, நம்மளுக்கு செட் ஆக, அவருக்கு செட் ஆகாது. ஆரஞ்சு பழம் அதிகமாக சாப்பிட்டா சளி பிடிச்சிக்கும் தானுங்க. அவ்வளோதான். சரி, நம்ம ஆரஞ்சு மரம் நல்லா வந்திருக்குது, பார்த்துக்குங்க. நான் போய் கோழி திறந்துடுறேன். நன்றி, வணக்கம்.